இந்த சஸ்பென்ஷன் பத்தி சொல்லுங்க. இது வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சார். நார்மலாக மோட்டர் சைக்கிள் தான் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம டெலிஸ்கோபிக் கொடுக்கறதுனால பெரிய பெரிய பள்ளத்தில் விடும்போது இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓட்டிட்டு வரவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டர் ஷாக் அப்சார்பர் உங்களுக்கு. ஸோ அதுவும் சேம் தான். டெலிஸ்கோபிக் பண்ணாலே கொஞ்சம் நீளமா இருக்கும். ஆமாம். அதனால எவ்வளவு மேடு பள்ளம் இருந்தாலும் ஏறி இறங்கும் போது எந்த ஒரு பிஸ்டல் ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து ஹெவியாக இருக்கும். எவ்வளவு எடை இருந்தாலும் பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. இந்த முதுகு தரத்தில் அடிபடுறது கைவலி எதுவுமே இருக்காதுன்னு சொல்றீங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த கவனிக்கணும். ஆமாம், இது வந்து ஹேண்ட் பிரேக் சார். இப்போ ஏதாவது ஃப்ளைஓவரில் நீங்கள் போகிறீங்க இல்லை ஸ்லோப்பான ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னும் போது வண்டி ஒரு டிராஃபிக் ஏரியா இருக்குது, நீங்கள் சும்மா நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வண்டியை மூவ் பண்ணவே முடியாது, நீங்கள் கையை விட்டுட்டு ஃப்ரீயாக நிற்கலாம். எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது ரிலீஸ் ஆகும். சரி, இது கட்டுப்பாடு வந்து முன் சக்கரத்துக்கா இல்லை பின் சக்கரத்துக்கா? ஈக்குவலாக இருக்கும். சரிசமமா கொடுக்குறீங்க, அதனால ஏதோ ஒரு பிரச்சனையே இருக்காது. சரி, நிறைய புதுமையான விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா வாகனத்துல ஒரே மாதிரி வண்ணங்கள் இருந்தால் பிடிக்காது, பல வகையான வண்ணங்கள் தேவைப்படும். இந்த ஜூபிட்டர்ல மொத்தம் எத்தனை வண்ணங்கள் இருக்கு? மொத்தம் 6 கலர்ஸ் வரும் சார். ரெட்டு, பிளாக், ஒயிட், கிரே, சில்வர், மேட் பெய்ஜ் வரும். டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc பத்தி இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய பல விஷயங்கள் சொன்னீங்க. என்ன இருந்தாலும் ஒரு வாடிக்கையாளராக வந்து கடைசியில் என்ன ஆசைப்படுவோம் அப்படின்னா வண்டியை வந்து நாங்கள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அடுத்த கட்டம் என்ன, ஓட்டி பார்க்கணும். பார்க்கலாமா? தாராளமா நிச்சயமா. டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc கிட்டத்தட்ட 5 லட்சம் வண்டிகள் வந்து இந்திய அளவில் இயங்கிட்டு இருக்கு. நிச்சயமா 5 லட்சம் பேர் ஓட்டுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்கள் இந்த வாகனத்தில் இருக்க தான் முடியும். எல்லாரும் தமிழ் வாகனம் புதுமையான விஷயங்கள் சொன்னாரு. இதுக்கப்புறம் என்ன நம்ம வண்டி ஓட்டி பார்க்கறதா, என்னதான் இந்த வண்டியில புதுசா இருக்கு, சாலையில ஓட்டும் போது என்னால எப்படிதான் புதுசான விஷயங்களை உணர முடியுது அப்படின்றத வண்டியை ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ நான் ஓட்டுறதுக்கு தயாரா இருக்கேன், நீங்க கூட ஓடுறதுக்கு தயாரா இருக்கீங்க. போலாமா? போலாம் வாங்க. ஜூபிட்டர் 110cc இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் நாடும் தமிழும் பேசியாச்சு. சரி, இப்ப பேசுறதுக்கான நேரம் கிடையாதுங்க, வண்டியை ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு நேரம். வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்க பேசுனதெல்லாம் சரியா இருக்கா, நான் ஓட்டி பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சுகமான பயணத்தை இந்த வண்டி கொடுக்குது அப்படின்றத பார்க்க போறோம். என் கூட வரதுக்கு நீங்களும் தயாரா இருக்கீங்க. ரொம்ப வேகமா போவேன், நீங்க வேகமா கூட வந்துட்டே இருங்க. போலாமா? வாங்க. போலாமா? வரீங்களா? வாங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc இந்த வண்டியை இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த வண்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியாச்சு. முக்கியமா பார்க்கும்போது இது பிரத்யேகமா ஆண்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை பெண்களும் ரொம்ப எளிமையா கையாள முடியுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஃபைபர் கிடையாதுங்க, இது வந்து மெட்டல்லையும் வடிவமைச்சிருக்காங்க. அது முன்புறம் இருக்கு, இந்த பகுதி மட்டும்தான் இது வந்து ஃபைபர்ல இருக்கு. மற்ற பின்புறமும் சரி, கீழே இருக்க பகுதியும் சரி, இது முழுக்க முழுக்க மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. இது என்ன காரணம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து அதிகமான எடை இருக்க கூடாது. ஏன்னா பெண்கள் கையாளும் போது எடை இருந்தா வாகனத்தை ஓட்ட முடியாது. அதனால சராசரியான எடை இருக்கவங்களும் சரி, அதிக எடை இருக்கவங்களும் சரி, நிச்சயமா இந்த ஜூபிட்டர் வந்து எல்லாரும் கைக்கு அடக்கமா ஒரு வாகனமா தான் இருக்கும். டிவிஎஸ் ஜூபிட்டர் பொதுவா நம்ம ஏதாவது வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்து இலகுவா இருக்கணும். அது முக்கியமா கைப்பகுதியில வந்து வலி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வண்டியை பொறுத்தவரையும் இந்த ஹேண்டில் பார், இந்த திசை திருப்பி வந்து ரொம்ப சுலபமா இருக்கு, ஓட்டுறதுக்கு ஏதுவா இருக்கு. அதுவும் ஆண்கள் ஓட்டினாலும் சரி, பெண்கள் ஓட்டினாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதுல சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. பொதுவா எந்த ஒரு வாகனத்திலும் எந்த வகையான சாலைகளையும் பயணிக்கிற மாதிரி இதோட சஸ்பென்ஷன் இருக்கும். இதுல முன்புறம் சக்கரத்துல இருக்கக்கூடியது டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சொல்லிருக்காங்க. பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷனுக்கு பேர் வந்து கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இரண்டுமே வந்து நம்மளோட எடைக்கு ஏற்ற மாதிரி சராசரியான ஒரு மனிதர் உட்கார்ந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தன்னிறைவு அடையும் அப்படின்னு விவரங்கள் கொடுத்திருக்காங்க.
முக்கியமா இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் அதை பொறுத்தவரையும் இதோட இன்ஜினை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. நிறைய வாகனங்கள்ல பலதரப்பட்ட இயந்திரங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையும், அதுவும் இந்த குறிப்பா இந்த ஜூபிட்டர்ல பொறுத்தவரையும் CVTi அப்படின்ற வகையான ஒரு பிரத்யேகமான ஒரு இன்ஜினை பயன்படுத்துறாங்க. இதனால முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா, எரிபொருள் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் இது பயன்படுத்துது. அதனாலதான் நம்மளால அதிக தூரம் பயணிக்க முடியுது. அதிகபட்சமா வந்து 62 கிலோமீட்டர் தூரம் வரையும் இந்த வாகனத்துல பயணிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதுவும் ஒரு 110 சிசி ஒரு வண்டியில 62 கிலோமீட்டர் அப்படின்றது இவங்க கொடுக்குறாங்க. ஆனா நம்மளோட ஓட்டும் திறனை பொறுத்து, இதுல வேகம், நம்மளோட ஓட்டும் திறனை பொறுத்து, நம்மளோட சாலைகளை பொறுத்து இதற்கான ஒரு சராசரியான வேகத்திலும் சரி, ஒரு சராசரியான மைலேஜும் சரி இந்த ஜூபிட்டர் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வாரம் நம்ம டிவிஎஸ் நிறுவனத்தோட ஜூபிட்டர் 110cc அப்படின்ற வகையான 2 சக்கர வாகனம் தான் பார்த்தோம். நிச்சயமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இது ஏன் பிடிக்கணும், ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான பலதரப்பட்ட காரணங்களை அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காக நாங்கள் தொகுத்து கொடுத்தோம். நிச்சயமா இந்த வாகனத்தை பார்த்தோன்னே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதே மாதிரி வரும் வாரங்கள்ல மற்றும் ஒரு புதிய வாகனத்தோட உங்களை நம்ம நிகழ்ச்சியோட எங்க குழுவோட சேர்ந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.